இன்றைய செய்தியுடைய தலைப்பு, தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். அப்படியானால் இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை, தேவ சபைக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை, இல்லாவிட்டால் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விருப்பம் கூட நம்ம சொல்லலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். அப்படியானால் எதை தரித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேள்வி வருகிறது. அதே அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் இப்படியா நாம் வாசிக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். அப்படியானால் நாம் எதை தரித்து கொள்ள வேண்டும்? பரம வாசஸ்தலத்தை நாம் தரித்து கொண்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். தரித்து கொண்டவர்கள் ஆனால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இன்றைக்கு சபை தரித்து கொள்ள வேண்டிய காரியங்களை தரித்து கொள்ள வேண்டியது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. நாம் தரித்து கொள்ளாமல் இருப்போமானால் நாம் யாராய் காணப்படுவோம்? நான் சொல்லலை, வசனம் சொல்கிறது. இன்றைய காலகட்டங்களிலே சபைகளுக்கு தேவன் அநேக காரியங்களை விசேஷமாக நம்முடைய சபையில் 4 வாரமாக 4 வார்த்தைகள் கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். தயவு செய்து விசுவாசலாக நீங்கள் ஊழியர்களுக்கு மார்க் போட வேண்டாம். இந்த 4 விதமான மெசேஜ் நம்ம கேட்குறோமே, நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், நான் எப்படிப்பட்டவளாக இருக்கிறேன் என்பதை கொஞ்சம் யோசிங்க. இன்றைக்கு கர்த்தர் சபைக்கு கொடுக்குற ஆலோசனை, உண்மையாக இந்த மெசேஜை எடுத்த நாள் முதற்கொண்டு நான் போராடிக்கிட்டே இருந்தேன். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நேற்று மதியானமே நான் கொஞ்சம் எடுத்துட்டேன். ஆனால் நைட்டு உட்காரும்போது அது முடிக்க முடியல. இன்னொரு மெசேஜை எடுத்தேன், ஆனால் அதையும் என்னால் முடிக்க முடியல. திரும்ப இதே வார்த்தை தான் உறுதிப்படுத்தி திரும்ப உட்கார்ந்து நான் எடுத்தேன். அப்படியானால் சபைக்குள்ளாக இன்றைய காலங்களிலே நாம் தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய வாக்கு தத்தங்களாக நமக்கு எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது, அதில் சந்தேகமில்லை. வாக்கு தத்தங்கள்லாம் நமக்கு அதன் காலத்தில் நிறைவேறி கொண்டே இருக்கும். அது ஒரு தாமதிக்காது. அது அவருடைய வேலையை வாக்கு அவர் நிறைவேற்றி கொண்டே இருப்பார். ஆனால் விசுவாசிகளாகிய நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். இன்றைக்கி நாம் செய்ய வேண்டிய காரியங்களை சில நேரங்களில் நம்ம செய்யாமல் இருக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் தடைபடுகிறது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்குது. ஏனெனில் இந்த கூடாரத்திலே, இந்த கூடாரம் என்னதுங்க? நம்முடைய சரீரமாகிய கூடாரத்திலே, இந்த பூமிக்குரிய கூடாரத்தில் இருக்கிற இந்த நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டுமா? தவிப்பு இருக்க வேண்டும். என்ன தவிப்பு? நம்முடைய பரம வாசஸ்தலத்தை நான் என்ன செய்யணும்? நான் தரித்து கொள்ள வேண்டும். இந்த தவிப்பு ஒரு விசுவாசிகளுக்கு இருக்குமானால் உங்களுடைய பரம வாசஸ்தலத்தை ஒரு நாள் விடவே மாட்டீங்க. இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த நாட்களிலே நமக்கு ஒரு சிந்தை இருக்க வேண்டும். நான் பரம வாசஸ்தலத்தை என்ன செய்ய வேண்டும்? தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த வாஞ்சை நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 3ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், தரித்து கொண்டவர்கள் ஆனால் நீங்கள் யாராய் காணப்பட மாட்டீர்கள்? நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டீர்கள். அப்படியானால் இந்த சிந்தை நமக்குள்ளாய் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த உலகம் நமக்கு சொந்தமல்ல, அது நிரந்தரமும் அல்ல. நாம் இந்த உலகத்துக்குரியவர்களும் அல்ல. நம்ம ஒவ்வொருவரும் பரலோக வாசிகள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அவ்வப்போது உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சந்தோஷமான காரியமாக இருக்கட்டும், எந்த ஒரு துக்கமான காரியமாக இருக்கட்டும், எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நம்முடைய சிந்தையில் மேலோங்கி நிற்க வேண்டியது, நான் பரம வாசஸ்தலத்தை தரித்து கொண்டவன், நான் பரம வாசஸ்தலத்தை தரித்து கொண்டவள் என்ற ஒரு சிந்தை நமக்குள் இருக்குமானால் நம்முடைய வாய் மீறாது.
நம்முடைய கண்கள் மீறாது, நம்முடைய செய்கை மீறாது, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாவற்றிலும் ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே என்ன செய்யும், இருக்கும். ஏன் தெரியுமா? நான் யார்? பரம வாசஸ்தலத்தை தரித்திருக்கிறேன். இன்றைக்கு நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது நம்முடைய உடையை பல முறை என்ன செய்கிறோம்? பல முறை கண்ணாடி முன்பாக நின்று பார்க்குறோம். அதில் ஏதோ குறை இருக்கா, பின்னு குத்தணுமா, ஜிப்பு போடணுமா, பட்டன் போடணுமா, எல்லாம் பார்க்குறோம். நல்லது. இந்த உலகத்திலே நாம் உடை இல்லாமல் அலங்கோலமாக அவலட்சணமாக வெளியே நாம் யாருமே என்ன செய்கிறதில்ல, போகக்கூடாது, போவது இல்லை. அப்படியானால் இந்த உலகத்திலே நாம் தரித்து கொள்ளுகிற ஆடைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம், எவ்வளோ பணத்தை செலவு பண்ணுகிறோம், எவ்வளவு நேரத்தை எடுக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களில் பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று நாம் எத்தனை மணி நேரம் எடுக்கிறோம், எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம், எவ்வளோ பிரயாசப்படுகிறோம். இன்றைக்கு தரித்து கொண்டவர்களானால் நீங்கள் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டீர்கள். ஆகையினால கர்த்தர் நம்ம கொடுக்குற இந்த ஆலோசனைகளே, சரீர முயற்சி நமக்கு அவசியங்க. எப்படி நம்ம உலக பிரகாரமான நம்முடைய ஒரு காரியத்தை செய்வதற்கு, ஆடையை தரிப்பதற்கு எவ்வளோ முயற்சி எடுக்கிறோமோ, அதே போல் ஆவிக்குரிய காரியங்களிலும் நாம் சரீரபரமாக முயற்சி என்ன செய்யணும், எடுக்கணும். உபவாசிக்கணுமா, ஜெபிக்கணுமா, வேதத்தை வாசிக்கணுமா, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், எந்தெந்த காரியத்தை விட்டு நான் விலக வேண்டும், அதற்கான முயற்சி என்ன செய்ய வேண்டும், எடுத்தால் தான் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இது என்னுடைய பலவீனம் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் ஒரு நாள் பார்த்துக்கொள்வார். இன்றைக்கி அநேகருடையது என்னால் முடியல, நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என் கால் போயிடுது. இப்படி நீங்கள் வார்த்தைகளை சொல்லி பரம வாசஸ்தலத்தை தரித்திருக்க வேண்டிய நீங்கள் அதை தரித்து கொள்ளாமல் போனால் நாம் நிர்வாணிகளாய் காணப்படுவோம். அவருக்கு முன்பாக இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு சபையை எச்சரிக்கிற வார்த்தை அதுதான். இன்றைக்கு கர்த்தர் நம்ம எவ்வளவு நேரத்தையும் உழைப்பு நம்ம கொடுக்குறோமோ, உலக பிரகாரமாக சரீர பிரகாரமாக அதே ஆவிக்குரிய ஜீவத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், நேரத்தையும் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதே நேரத்தில் நாம் எல்லாம் தரித்து கொண்டு இருக்கிறோம் என்பதை அறியாமல் இருக்கிறோம். கலாத்தியர் 3:27 இப்படியாக சொல்கிறது. கலாத்தியர் 3:27 ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. எல்லாம் எடுத்துட்டிங்களா? கொஞ்சம் வசனத்தை எடுத்து கண்ணில் வச்சு பாருங்கள். அது உங்கள் மைண்டுக்குள்ளே போகும், உங்களுடைய இருதயத்திற்குள்ளே போகும். பாருங்கள், ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள். ஞானஸ்நானம் பெற்றவங்களாம் சொல்லிடுங்களா, நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறேன். இந்த வசனத்தின்படி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் எல்லாரும் யாரை தரித்து கொண்டு இருக்கிறீங்க? கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறீங்க. ஆகையினாலே அப்போது தரித்து கொண்டீர்களே அப்படின்னா யோசிங்க, கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிற நீங்கள் அந்த கிறிஸ்துவினுடைய உணர்வை வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்களா? கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறீங்களா? கொஞ்சம் யோசிங்க. இன்றைக்கு ஞானஸ்தானம் பெற்ற அனைவரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் கேட்டு பாருங்கள். நீங்கள் உங்களே கேட்டு பாருங்கள். நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அவரோட உடன்படிக்கை பண்ணிட்டேன், ஆனால் அவரை தரித்திருக்கிறேன் நான் வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் நான் எப்படி இருக்கிறேன்? என்னுடைய பேச்சு எப்படி இருக்குது? என்னுடைய சிந்தை எப்படி இருக்குது? என்னுடைய பார்வை எப்படி இருக்கிறது? என்னுடைய நடக்கை எப்படி இருக்கிறது? நான் சம்பாஷிக்கிற காரியங்கள் எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களுக்கும் கிறிஸ்துவை தரித்து கொள்ளாதவர்களுக்கும் வித்தியாசத்தை நான் விளங்க பண்ணுகிறேன்னா, நம்முடைய வேலை ஸ்தலத்தில், என்னுடைய வீட்டில், என்னுடைய குடும்பத்தில், சொந்த பந்தங்கள் மத்தியில், பொது இடங்களில், சமுதாயத்தில் நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறேன் என்பதை நான் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறேனா? கொஞ்சம் உங்களையே நீங்கள் என்ன செய்யுங்க, கேட்டு பாருங்கள். அவங்கள இவங்களை யாரும் பார்க்க வேண்டாம். இன்றைக்கு நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும்.
இன்றைக்கு குடும்பங்களிலே கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் தான், ஆனாலும் நீ சரியில்லை நான் சரியில்லை என்று சொல்வதை விட நான் எப்படி இருக்கிறேன், நீங்கள் சரியாக இருந்து உங்கள் கணவரையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் கேட்டிங்கன்னா நியாயம் உண்டு. நீங்கள் சரியாக இல்லாமல் கணவனையும் மனைவி நீங்கள் ஒருவர் குற்றம் சாட்டினீங்கன்னா இது வாக்குவாதத்தில் முடியும். ஆகையினால தயவு செய்து ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு நினைவு இருக்கணும், நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறேன். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் புறஜாதியார் ஏதாவது பேசட்டும், ஆனால் உங்களுடைய வாய் மீறாதபடி நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறேன், அமைதியாக இருப்பீங்க. ஞானஸ்தானம் எடுத்தவர் எல்லாம் கிறிஸ்துவை என்ன செய்திருக்கிறார்கள்? தரித்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். உங்களுடைய வீட்டில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய சமுதாயத்தில், உங்களுடைய சொந்த பந்தங்கள் மத்தியில் நீங்கள் இருக்கிற வேலையோ அது என்ன இடமா இருக்கட்டும், நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கின்ற ஒரு சிந்தை உங்களுக்குள்ளே இருக்கிறதா? ஏன்னு சொன்னால் பரம வாசஸ்தலத்தை நம்ம யார்? தரித்தவர்கள். அந்த பரம வாசஸ்தலத்திற்கு போய் தான் இல்லை, அந்த அனுபவத்தை இங்கே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகையினால இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே கர்த்தருடைய வருகைக்குரிய அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டது. இன்னும் ஒன்று தான் நிறைவேறலை, அது கர்த்தருடைய வருகை மட்டும் ஒன்று தான். எல்லாம் நிறைவேறிடுச்சு. நீங்கள்லாம் யூடியூப்பில் பார்ப்பீங்க, மெசேஜ் கேட்டிருப்பீங்க. ஆனால் வசன ஆதாரத்தோடு அவர்கள் சொன்னாலும், இந்த மாதத்தில் தான் இயேசு வருவார்னு மற்றவர்கள் சொன்னாலும் அது உண்மையோ பொய்யோ அதுக்கு நான் வரல. ஆனால் வசனம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது, எல்லாமே நிறைவேறி கொண்டு வருகிறது. ஆனால் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்க வேண்டிய நாம் எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? அது வருகைக்கென்ற ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி கொண்டு இருக்கிற நாம் அந்த பரம வாசஸ்தலத்தை நான் தரித்து கொண்டு இருக்கிறேனா? இந்த உலகத்தில் நாம் பரம வாசஸ்தலம், அந்த பரலோகத்தில் உள்ள அனைத்து காரியங்களையும் நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த செய்தியுடைய தலைப்பு என்ன? தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். சிஸ்டர்ஸ் தான் பதில் சொல்லுவாங்க, பிரதர்ஸ் வாயவே திறக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னு தெரியல, சபதம் போட்டு வந்துடுவாங்களா என்னன்னு தெரியல. தயவு செய்து சபையில் கொஞ்சம் வாயை தரங்க. கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் சொன்னால் அது உங்களுக்குள்ளே போகும். அதில் உங்களுக்குள்ள எப்பயாவது ஒரு ஞாபகப்படும். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாக இருக்க மாட்டோம். அது உங்களுக்கு நல்லது. திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லி பாருங்கள். அப்போ எதை தரித்து கொள்ள வேண்டும் நான் சொல்லிவிட்டு நான் முடிக்க போகிறேன். பாருங்கள், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, கலாத்தியர் 6:17, இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்ச அடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன். இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அச்ச அடையாளங்களை நான் என் சரீரத்தில் என்ன செய்கிறேன்? தரித்து கொண்டு இருக்கிறேன். நல்ல புரிஞ்சுங்க. என்னை ஒருத்தர் வருத்தம் உண்டாக்க முடியாது. நான் சொல்கிறேன், கிறிஸ்துவனுடைய அச்ச அடையாளங்கள் உங்களுடைய சரீரத்தை நீங்கள் தரித்திட்டிங்கன்னா யாரும் உங்களை துக்கப்படுத்த முடியாது, வேதனைப்படுத்த முடியாது, வருத்தப்படுத்த முடியாது. என்ன படுத்தாலும் நான் அவருடைய அச்ச அடையாளம் நான் தரித்திருக்கிறேன். யார் என்ன வேணால் பேசட்டும், எப்படி வேணால் செய்யட்டும், என்ன வேணால் சொல்லட்டும், எங்கே வேணால் எப்படி வேணால் நம்மளை பேரை அவமாக்கட்டும், நீங்கள் கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை தரித்து இருப்பீர்களானால் எதை குறித்து உங்களுக்கு வருத்தம் வராது. யாரும் உங்களை வருத்தப்படுத்த முடியாது. பிசாசு பார்ப்பான், கணவனுக்கு தூண்டி விடுவான், மனைவியை தூண்டி விடுவான், பிள்ளைகளை தூண்டி விடுவான், குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினரை தூண்டி விட்டு நம்மளை வருத்தப்படுத்தணும்னு பார்ப்பான். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை நீங்கள் தரித்து கொண்டு இருப்பீர்களானால் ஒருவரும் உங்களை வருத்தப்படுத்த முடியாது, எந்த பிசாசும் வருத்தப்படுத்த முடியாது. அப்படியானால் கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்கள் நான் சொன்னேன், அவருடைய சுபாவம், அவருடைய அன்பு, அவருடைய மனது உருக்கம், அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய பரிசுத்தம், அவருடைய உண்மை, அவருடைய நீதி, அவருடைய இரக்கம், இதெல்லாம் நம் அச்ச அடையாளங்களாக என்ன செய்ய வேண்டும்? தரித்திருக்க வேண்டும். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இன்றைக்கு ஏன் நாம் சில இடங்களில் நிர்வாணிகளாய் காணப்படுகிறோம் என்பதற்கு நான் பின்னாடி நான் சொல்கிறேன். இன்றைக்கு தரித்து கொள்ள வேண்டியதை முதலாவது தரித்து கொள்ளுங்கள். இன்றைக்கு சபை பெந்தேகோஸ்தே சபை என்று சொல்லுகிறோம்,
ஆவிக்குரிய சபை என்று சொல்லுகிறோம். இன்னும் தரித்து கொள்ள வேண்டியதை தரித்து கொள்ளாமல் நம்முடைய சபைக்குள் இருப்பதனால நமக்கும் பிரயோஜனம் இல்லை, நம்முடைய குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, ஏன் கர்த்தருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுவோம். இன்றைக்கு நாம் அநேக சத்தியங்களை கேட்கிறோம், அநேக வசனங்களை வாசிக்கிறோம், அநேக உபதேசங்களை யூடியூப்பில் அநேக கேட்குறீங்களோ இல்லையா, அது உங்கள் விருப்பம். ஆனால் சபைக்கு ஆவியானவர் சொல்லுறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சபைக்கு ஆவியானவர் பேசுகிறார். நீங்கள் பல மெசேஜை கேட்டாலும் சரி, பல ஊழியர்கள் வந்து பேசினாலும் சரி, நம்முடைய சபைக்கு கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அது ஆவியானவர் பேசுகிறது சபை காது உள்ளவன் கேட்க கடனும், கேட்டு தான் ஆகணும். இன்றைக்கு நான் சொன்னேன், அவருடைய அச்ச அடையாளங்களை நம்ம சரீரத்தில் என்ன செய்கிறேன், தரித்து கொண்டே இருக்கிறேன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்படியானால் அவருடைய அச்ச அடையாளங்கள் என்ன? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அப்படியாய் சொல்லப்பட்டிருக்குது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள், தரித்து கொள்ளுங்கள், அணிந்து கொள்ளுங்கள், உடுத்தி கொள்ளுங்கள், சொந்தமாக்கி கொள்ளுங்கள், அதை அனுபவியுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். எதை தரித்து கொள்ள வேண்டுமா? மெய்யான நீதியிலும். அப்போ என்ன அர்த்தம்? பொய்யான நீதி இருக்குங்க உலகத்தில், பொய்யான நீதியும் இருக்குது. அப்போ நீதி தான் அது. பொய்யான நீதி எப்படி இருக்கும்? உண்மையை போல இருக்கும், ஆனால் பொய். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக என்ன செய்யுங்க, சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை என்ன செய்யுங்க. இன்றைக்கு கேட்கிற இந்த சத்தியம் உங்களுக்கு நாளுக்கு நாள் உங்களை புதிய மனுஷனாய் மாற்ற வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நான் ஒரு புதிய மனுஷனாக, ஒரு புதிய மனுஷியாக நாளுக்கு நாள் நான் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். நிச்சயமாக உங்கள் குடும்பத்தை நீங்கள் மாறி பாருங்கள். உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளலாம், உங்களுடைய கணவரை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம், உங்களுடைய பிள்ளைகளை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம், உங்களுடைய மனைவியை நீ ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். புதிய சிருஷ்டியாய் மாற வேண்டுங்க. நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு வசனம் கரைச்சி நான் குடிச்சிட்டேன், இந்த வசனம் இங்கே இருக்குது, அந்த வசனம் இங்கே இருக்குது, இப்படி அந்த சம்பவம் எல்லாமே எனக்கு தெரியும் சொல்லலாம். நீங்கள் தரித்து கொள்ள வேண்டியதை தரித்து கொள்ளாமல் 1000 கதை பேசினாலும் அதனால் எந்த ஒரு பலனும் கிடைக்கப் போவது இல்லை. இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக நாம் தரித்து கொள்ள வேண்டியது யாருங்க? இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷருடைய சாயல் அல்ல, அரசியல்வாதிகள் சாயலும் இல்லை, சினிமாக்காருடைய சாயலும் இல்லை. என்ன சொல்லலாம், என்னென்ன சாயலாக வெளிப்படுது உலகத்தில், அந்த சாயலை உடையவளாக நீங்கள் இருந்தீங்கன்னா, சில பேர் கூட நான் பார்த்துருக்குறேன் பிரசங்கத்தில் கூட சினிமா டைலாக் என்ன செய்வாங்க, அப்போ அவங்களுக்குள்ளே எது தான் வெளிப்படுது? இப்போ புரியுதா? சினிமா சாயல் வாயில் வார்த்தை வருதுன்னா அவங்க சாயல் எது தான் இருக்குது? தேவ சாயல் என்ற போர்வையில் சினிமா வார்த்தை வெளிப்படுது. சில பேர் சில யூத் பேசும்போது கூட நான் கேட்டிருக்கேன், இந்த வார்த்தை எப்படி புதுசாக இருக்கேன்னு பார்த்தா அப்போ தான் தெரியும். எங்கேயாவது ஒரு முறை எங்கேயாவது ஒரு கட்ட இந்த வார்த்தை இப்படி இது வந்து தான் கற்றுக்கிட்டாங்களா? தயவுசெய்து வாலிபர்களே, தேவ சாயல் உங்கள் வாயிலேருந்து வார்த்தை வரணும். உலகத்தாருடைய சாயலுடைய வார்த்தை உங்கள் வாயில் வர்ற வரைக்கும் நீங்கள் யாரை தரித்து கொண்டு இருக்கிறீங்க? பிசாசின் ஆயுதங்களை தரித்து கொண்டு இருக்கிறீங்க. தேவ சாயலை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டுமானால் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. அப்போது நாளுக்கு நாள் நீங்கள் புதிதாக்கப்பட தேவ சாயல் உங்கள் மூலமாய் வெளிப்படும். ஆகையினால அதே 6ஆம் அதிகாரத்தில், எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 11-14 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க, நான் சொன்னலையா, உலக சாயலை நீங்கள் தரித்து கொள்ளும் பொழுது, உலகத்தில் பேசுகிறோடைய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரும் பொழுது யாருடைய ஆயுதம் அது? பிசாசியை நீங்கள் தரித்து கொள்வதற்கு சமம். தயவு செய்து கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரியவர்கள், ஊழியர்கள் தங்களுடைய வாயில் எந்த விதமான உலகத்தாருடைய வார்த்தை வாயில் டயலாக் வரக்கூடாது. உங்கள் வாயின் வார்த்தையை நீங்கள் யாருன்னு என்ன செய்யும்?
வெளிப்படுத்தி காண்பிக்குமா காண்பிக்காதா? நல்ல தேவ சாயலை வெளிப்படுத்த வேண்டிய நீங்கள், இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யுங்க? தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், சர்வாயுதம் இந்த வசனத்தில் இருக்குங்க. கண்ணுக்கு ஒரு ஆயுதம் இருக்குது, நாக்குக்கு ஒரு ஆயுதம் இருக்கிறது, காதுக்கு ஆயுதம் இருக்கிறது. எப்படி கேட்கணும், எதை கேட்கணும், எதை கேட்கக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, கைகளுக்கு ஆயுதம், கால்களுக்கு ஆயுதம், இருதயத்திற்கு ஆயுதம், எல்லா விதமான சர்வாயுத வர்க்கம் இந்த வேதத்தில் வசனத்தில் இருக்கிறது. இதை நீங்கள் உடையவர்களாக இருந்தால் தான் பிசாசுக்கு என்ன செய்ய முடியும்? எதிர்த்து நிற்க முடியும். அவனுடைய தந்திரங்களுக்கு இன்றைக்கி பிசாசு பலவிதமான தந்திரங்களை சபைகளுக்குள்ளாக, குடும்பங்களுக்குள்ளாக, வாலிபர்களுக்குள்ளாக, உலகத்தினுடைய காரியங்களை ஈஸியாக என்ன செய்கிறான்? காதில் போட்டுறான். அது ஈஸியாகிடுது பிள்ளைங்களுக்கு. சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு அது என்ன செய்கிறாங்க? ஈஸியாக கற்றுக்கொள்கிறாங்க. இப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா உடனே பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க? பார்த்து கற்றுக்கிறாங்க. ஆனால் இந்த வசனம் சொல்கிறது, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யுங்க? தரித்து கொள்ளுங்கள். அதை 14ஆம் வசனத்தில், சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாய் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய். அப்போ இதெல்லாம் நம்ம தரித்தாதான் நிர்வாணியாக காணப்பட மாட்டோம், இல்லைன்னா எங்கேயாவது அசிங்கப்பட்டு போவோம். இன்றைக்கி சபை நீங்கள் அசிங்கப்பட்டு போகாமல் இருக்க, உங்களுடைய நிர்வாணம் தோன்றாமல் இருக்க, இப்படிப்பட்ட சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். உங்களை அறையில் கட்டினவர்களாக. அறை என்பது இடுப்பு, கச்சை. அது நமக்கு எவ்வளோ பலத்தை உண்டாக்குமோ அது தெய்வீக பலனை உங்களுக்கு கொடுக்கும். கர்த்தருடைய வசனமாகிய வார்த்தையினால் நீங்கள் அறை கட்டப்பட்டவர்களாக இருப்பீர்களானால் உங்களுடைய சரீரமும் பலமுள்ளதாக இருக்கும், உங்களுடைய ஆவிக்குரிய பலனும் உங்களுக்கு கூடும். இன்றைக்கி சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் பிசாசு என்ன பண்ணிட்டான், பிசாசு இப்படி பண்ணிட்டான், இது எனக்கு பிரச்சனை இப்படி வந்துடுச்சு, இப்படி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிசாசு அவன் தந்திரக்காரன் எப்போ நுழையலான்னு சுற்றி வகை தேடிக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு நீங்கள் இடம் கொடாமல் இருக்க வேண்டுமானால் சத்தியம் என்னும் கச்சையினே செய்யணும். உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய். மார்க்கவசம் உங்களையும் தற்பாதுகாத்து கொள்ளணும், உங்களை நம்பி இருக்கிற குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும். இன்றைக்கி குடும்பத்தின் தலைவர்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சத்திய வசனத்தை நீங்கள் உங்களை என்ன செய்யுங்க? கச்சையாக அறையில் கட்டி மார்க்கவசத்தை அணிந்து கொள்ளுங்க. உங்கள் நிமித்தம் தான் உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும். உங்களுடைய மனைவி பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவது உங்களுடைய சத்திய வசனத்தை நீங்கள் எவ்வளவாய் தரித்திருக்கிறீர்களோ அதை பொறுத்து தான். இன்றைக்கி ஏன் அந்த பாக்கியம் இல்லாமல் போகிறது? இன்றைக்கி குடும்பத்தின் தலைவர்களையும் தலைவிகளையும் பிசாசு என்ன செய்கிறான்? அவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செஞ்சிடறான்? கொடுத்து அடிமையாக்கி வச்சிருக்கிறான். நீ பேசு, உன் இஷ்டம் போல் நட, இஷ்டம் போல் பாரு, எதை வேணாலும் செய், எதை வேணால் வாங்கு, எங்கே வேணாலும் போய் ஊர் சுற்றி, என்ன வேணால் பண்ணு. கர்த்தருடைய காரியத்தில் மட்டும் நீ வந்துடாத, புதிய சிருஷ்டியாய் மாறிடாத. தரித்து கொள்ள வேண்டியதை நீ தரித்து கொள்ளாத. இந்த காதில் கேட்டுக்கோ. இப்போ கூட இத்தனை பேர் பிசாசு பேசுகிறான்னு தெரியாது. காதில் கேட்டுக்கோ, வெளியே போனோன்னு விட்டுட்டு போயிட்டே இரு. அது உனக்கு இல்லை, அது அவங்களுக்கு, அது இவங்களுக்கு. தயவு செய்து சொல்கிறேன், சபையில் ஆவியான்று பேசுகிறது காதுள்ளவன் கேட்க கடவுள். இதுக்கு மேலே சொல்கிறது வார்த்தை இல்லை. சரி, இப்போ நான் சொல்ல வருகிறது, கொலோசியர் 3:10 வாசிங்க. அதே அதிகாரத்தில் கொலோசியர் 3:10 இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை என்ன செய்யுங்க? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன் என்ன செய்யுங்க? அப்போ தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த சாயலை நம்ம தரித்து கொள்வோமானால் பூர்ண அறிவு உண்டாகுங்க, பூர்ண அறிவு கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நஷ்டப்பட்டு போக மாட்டீங்க. உங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வாக்குவாதம் வரவே வராது. அந்த அறிவு உடையவர்கள் நாணமாய் கையாள்வார்கள். மனைவியவோ கணவனையோ பிள்ளைகளையோ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கோப்பாய்
மாறினவர்கள் பூர்ண அறிவுடையவர்களாக இருப்பாங்க. மனைவி ஒரு அறிவில்லாமல் சில காரியங்களை பேசினாலும் கணவர் அதை தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பாரானால் அவர் பூர்ண அறிவுள்ளவராக இருந்து தம் மனைவி செய்கிற சில காரியங்களை என்ன செய்வார்? ஒழுங்குபடுத்துவார். இப்படி பேசக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி கேட்காத, இந்த போகாத, அறிவுடு. இதே ஒரு மனைவி தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பாளானால் ஒரு பூர்ண அறிவுடவளாக இருந்து தன் குடும்பத்தையும் தன் கணவரையும் பிள்ளைகளையும் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுவதற்கு பிரயாசப்படுவார். இன்றைக்கி என்ன பிரச்சனை தெரியுமா? மனைவி என்னதான் சொன்னாலும் சில அசைக்க முடியாத ஒரு பர்வதமாக இருக்கிறவங்க யார் தெரியுமா? கணவர். நீ என்ன சொல்கிறது, எனக்கு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் அதான் செய்வேன். தயவு செய்து சொல்கிறேன், கர்த்தருடைய சபைக்குள் வருகிற ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவரும் கணவனும் மனைவியும் தன்னை சிருஷ்டித்தோடைய சாயலுக்கு ஒப்பா நீங்கள் மாறிட்டீங்கன்னா உங்களை பார்க்குற உங்களை பிள்ளைகள் அப்படியா மாறிடுவாங்க. 2 பேரும் நீங்கள் மாறாமல் ஒருவருக்கொருவர் இன்னும் ஈகோ பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளும் அப்படி தான் இருப்பாங்க. இது கர்த்தருடைய வசனம். உண்மையாக இது ஆவியான திட்டம் தெளிவாக இதை சொன்னார். இதுதான் பேசணும்னு முடிவு பண்ணிட்டார். இதுதான் உங்கள்கிட்ட பேசுகிறாரு. தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் நீங்கள் கணவனும் மனைவியும் மாறும் பொழுது பிள்ளைகள் அந்த வழியிலே மாற ஆரம்பிச்சிருவாங்க. நாம் மாறாமல் பட்சத்தில் பிள்ளைகளை மாறி நீ வேதவாசி, நீ சபைக்கு போ, நீ ஒழுங்காயின்னு சொன்னால் மாற மாட்டாங்க. நம்மளே தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாயினே செய்யல, மாறலையே. எப்படி நம்ம அவங்கள மாற்ற முடியும்? தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டீர்கள். எது நிர்வாணி, எது நிர்வாணம் என்பது சொல்லிவிட்டு நாம் ஜெபிக்க போகிறேன். ஒரு சபையை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து அந்த வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது. அதை நான் வாசித்து விட்டு லவோதிக்கேய சபையை குறித்து பார்த்திங்கன்னா ஆவியானவர் சொல்கிறாரு. அந்த சபையை கொஞ்சம் ஒப்பிட்டு நம்மளும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம், சரிங்களா? இந்த லவோதிக்கேய சபை என்பது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு செல்வ செழிப்பாக உள்ள ஒரு பட்டணத்தில் உள்ள ஒரு சபை. இந்த சபை எப்படிப்பட்டது? செல்வ செழிப்பாய் உள்ள ஒரு பட்டணத்தில் உள்ள ஒரு சபை. அந்த சபையில் செல்வ செழிப்பாக இருப்பது தவறல்ல, செல்வவான்களாக இருப்பது தவறல்ல. ஆனால் அங்கே என்ன காணப்பட்டது என்பதை மாத்திரம் நான் சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். பாருங்கள், லவோதிக்கேய சபையில் இருந்த காரியங்கள் என்ன? அங்கே உள்ள சபை மக்கள் செல்வராக இருந்ததுனால் தவறல்ல, ஆனால் அவர்களுடைய காணப்பட்ட சில காரியங்களை நாம் பார்த்து நம்முடைய சபை இல்லை நான் எப்படி இருக்கிறேன் இந்த சபையில் என்பது கொஞ்சம் யோசிங்க. கர்த்தர் கிருபை தருவாராக. அந்த இடத்துல 3ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். லவோதிக்கேய சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியுமாக இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாக இருக்கும். இதுதான் இந்த சபையில் காணப்பட்ட நிர்வாணம். இந்த நிர்வாணம் உங்களுக்குள்ளாக, உங்களுடைய குடும்பத்துக்குள்ளாக, கணவனுக்குள்ளையோ மனைவிக்குள்ளாக இருக்குமானால் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த லவோதிக்கேய சபையில் காணப்பட்ட நிர்வாணம் என்ன? உன் கிரிகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தால் எப்படி இருக்கும்? நலமாக இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடினாலே, அந்த வார்த்தை வாசிக்கவே கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் வாசித்தான் ஆகணும். நான் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். அவர் நம்மை வாந்தி பண்ண போடுவதற்கு ஏதுவாக நாம் இருப்போமானால் நம்ம யாராக இருக்கிறோம்? நிர்வாணிகளாக இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, வேஷம் போட வேண்டாம். வேஷம் போடாதீங்க, வெளியே வேஷம் போடாதீங்க.
உள்ளந்தரிகளை சோதித்து அறிகிற கர்த்தர் நம் நடுவில் நின்று கொண்டு இருக்கிறார். என்னையும் அறிகிறார், உங்களையும் அறிகிறார். பிரசங்கிக்கிற நான் தானே என் ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை நான் என்ன செய்யணும்? ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும். நான் கீழ்ப்படுத்தாமல் உங்கள்கிட்ட வந்து நான் பிரசங்கம் பண்ணி பிரயோஜனம் இல்லைங்க. பிரசங்கம் யார் வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். பிரசங்கத்தை கண்டு மயங்குகிற தேவன் அல்ல. தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ எப்படி இருக்கிறாய்? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் அவரால் வாந்தி பண்ணப்படுவதற்கு ஏதுவாய் இருந்து கொண்டு நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நமக்கு நாம் அது நிர்வாணத்தை நாம் வெளிப்படுத்தி காண்பிக்கிறோம் என்பதை மறந்து போகாதீங்க. கர்த்தர் எத்தனை முறை சபையில் எச்சரிக்கிறார், எவ்வளோ வார்த்தைகளை கொடுக்கிறார். ஆனாலும் துணிகரமாக நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது நமக்கு நாமே நிர்வாணத்தை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். அடுத்ததாக 17ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும். யார் நிர்வாணியாய் காணப்படுகிற? யாராக இருக்கிறாங்க? நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாக இருக்கிறதை அறியாமல். சபை அறியாமல் இருக்குது. விசுவாசிகளே, உங்களை நீங்களே இந்த இடத்துல வச்சு பாருங்கள். லவோதிக்கே சபையை பார்க்காதீங்க, இப்போது எபிரோன் சபையை கொஞ்சம் உற்று பாருங்கள். நீ எப்படிப்பட்டவளாக இருக்கிற? நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடன். கண்ணிருந்தும் யாராக இருக்கிறோம்? தரித்திரன்னு சொன்னால் யார் இப்போ யாரும் தரித்திரராக இல்லை. இயேசுவை அறிய வேண்டிய முறையாக அறியாத ஒவ்வொருவரும் தரித்திரர் தான். இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுக்காமல் அவரை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தரித்திரர் தான். ஏதோ ஒரு விதத்தில் பிசாசு உங்களை தரித்திரத்தை கொண்டு போகிறான். அதுதான் சொன்ன, நிர்வாணத்துக்குள்ளே கொண்டு போகிறான். தரித்திரனும் குருடனும் நிர்வாணமாக இருக்கிறத என்ன செய்யல? அறியல, தெரியல. எப்போ போல் வாரம் சபைக்கு வந்துடுறேன், ஒழுங்காக தசம்பா காணிக்க செலுத்திடுறேன், நல்லா நான் ஆராதிக்கிறேன், நல்ல சந்தோஷமாக கர்த்தரை நான் ஆராதிச்சுட்டு போகிறேன். ஆனால் நீ நிர்வாணியாக இருக்கிற இந்த அறியாமலே ஆராதிச்சுட்டு இருக்கிற. தரித்து கொள்ள வேண்டியவரை தரித்து கொள்ளாமல், கிறிஸ்துவின் சுபாவங்களை அச்சடையாளங்களை தரித்து கொள்ளாமல் நீ நிர்வாணியாக இருக்கிறத அறியாமலே என்ன செய்கிற? நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மன் என்றும் எனக்கு ஒரு குறைவையும் இல்லை என்று சொல்லுகிறபடியால். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, நல்லா தானே இருக்கிறேன், என் குடும்பம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, எனக்கு வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நிர்வாணியாக இருக்கிறது அறியாமல் இருக்கிறாய். இன்றைக்கு சபையே சீர்திருந்தணும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவர்கள் கேட்கணும். அடுத்த வார்த்தை சொல்கிறது நான். இந்த வார்த்தை யார் சொல்லுமா? இயேசு சொல்கிறாரு. அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாய் கர்த்தர் பேசுகிறாரு. நான், நீ சபையை பார்த்து சொல்கிறாரு, நீர் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும். நீ என்ன செய்யணும்? ஐஸ்வர்யவானாக மாறணும். நீ தரித்திரனாக இருக்கக்கூடாது. நீ ஐஸ்வர்யனாக மாறணுக்காக நான் என்ன செய்கிறேன்? உன்னை நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு. அப்போ என்ன அர்த்தம்? நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன் எது தெரியுமா? விசுவாசத்திலே. நீ விசுவாசத்தில் ஐஸ்வர்யனாக மாற வேண்டும் என்று உனக்கு புடமிடுறேன். சில சோதனைகளை அனுபவிக்கிறேன், சில சிக்ஷைகளை உனக்கு கொடுக்குறேன். நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில நேரத்தில் கர்த்தர் நம்மளை விசுவாசத்தில் வளர்ப்பதற்காக சில சிக்ஷைகளை கர்த்தர் அனுமதிப்பார். அது வியாதியாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், தேவையில்லாத செலவாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் அனுமதிப்பார். நீர் ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணங்கள் தோன்றாதபடிக்கு. அவலட்சணமான வாழ்க்கை, மற்றவர்கள் அவலட்சணமாக நம்மளை பேசுவதற்கு எதுவான வார்த்தை நமக்குள் வராதபடி சில நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்? புடமிடுவார். அந்த புடமுட்ட உடனே அந்த சோதிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? பிசாசு என்ன சோதிக்கிறான்றோம் இல்லை. பிசாசு சோதனைக்கும் கர்த்தருடைய சோதனைக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குங்க. நீங்கள் எல்லாவற்றிலும் சரியாக சீராக இருந்து
கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்கி பயந்து கர்த்தருக்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது பிசாசு வேணா என்ன செய்யலாம், உங்களை அந்த வழியிலேருந்து விலக்குவதற்கு பல பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். ஆனால் கர்த்தர் அவை நடுவிலிருந்து நம்மளுக்கு ஜெயக்கொடியை நாட்டுவார். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய வழியில் நடக்காமல், அவருடைய அச்சடையாளங்களை தரித்து கொள்ளாமல், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சில சிச்சை வரும் பொழுது அது நீங்கள் யோசிக்கணும், இது பிசாசு இல்லை, கர்த்தர் என்னை சீர்படுத்துவதற்காக இதை அனுமதிக்கிறார். நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும். இந்த வெண் வஸ்திரத்தை என்னிடத்தில் அவரை தவிர வேறு இடத்துல போய் வாங்க முடியாதுங்க. வெண் வஸ்திரம் தெரியுமா, பரிசுத்தம். அவரை போல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் அவர்கிட்ட தான் போய் ஆகணும். அவர் என்னிடத்துல கேட்டு வாங்கிக்கோன்றார். உனக்கு சில பிரச்சனை வருதா, சோதனை வருதா, இக்கட்டு வருதா, எதனால் வருது கொஞ்சம் யோசி, உன்னை நீயே ஆராய்ந்து பார். எதற்காக தெரியுமா, உன் நிர்வாணமாக அவலட்சணம். அப்போ கூட ஆண்டவர் பாருங்க, அந்த இடத்துல நம்ம அவமானப்படுத்தணும்னு விரும்பலை. உன் அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ என்ன செய், நீ உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை என்னிடத்துல என்ன செய், வாங்கிக்கோ, வாங்கி கொள்ளவும். என்கிட்ட வா, நான் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறேன், நான் உன்னை சுத்தப்படுத்துகிறேன். உன்னுடைய அவலட்சணமான ஒரு நிர்வாணமாக அவலட்சணம் உனக்கு தோன்றக்கூடாது. இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, தரித்து கொள்ள வேண்டியவரை தரித்து கொள்ளாமல் இருப்போமானால் நம்முடைய குடும்பத்தில் அவலட்சணமான காரியங்கள் நடக்க சத்துரு எத்தனைத்து கொண்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவரை சொல்கிறாரு, என்னிடத்துல வா. இன்றைக்கு அந்த சோதனை வரும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா, யோபு 23:10 ஒரு யோபு 23:10 அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 9 கூட வாசிக்கிறேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன். யோபு சொல்கிறார் பாருங்க, வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு என்ன செய்கிறாரா, ஒளித்து இருக்கிறார். ஏன் தெரியுமா ஒளித்து இருக்கிறாரு, நீ உன் அவலட்சணம் தோன்றக்கூடாதுக்காக தான் நான் என்ன செய்ய, கிறிஸ்துவின் அடையாளங்களை தரித்துக்கொள்ளான்னு சொன்னேன், கிறிஸ்துவை தரித்துக்கொள்னு சொன்னேன். நீ என்ன செய்யலை, தரித்து கொள்ளலை. ஆனால் சொல்கிறாரு, நீ நான் உன் கூட தான் இருக்கிறேன். எங்கே இருக்கிறாரு, இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தோம். ஆனால் இதோ ஒரு கிரி நடப்பிக்கிறாரு, ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல, அவரை காணேன். வலதுபுறத்திலும் அவரை காணாதபடிக்கு அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, ஒளித்து இருக்கிறாரு. உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாரு, ஒளித்து இருக்கிறார். ஆனால் அவர் தான் சிட்சிக்கிறாருன்றது உங்களுக்கு தெரியல. இன்னும் அந்த அடுத்த வசனம் சொல்கிறது, ஆனாலும் நான் போகும் வழியை என்ன செய்கிறார், அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் எப்படி விளங்குவேன், பொன்னாக விளங்குவேன். இன்றைக்கு சிட்சை வரும் பொழுது தயவு செய்து ஏன் எனக்கு வந்துச்சுன்னு கேட்காதீங்க. என்னை பொன்னாக மாற்ற தான் ஆண்டவர் சில சிட்சையை அனுமதிக்கிறார். இதற்கு காரணம் என்ன, நான் தரித்து கொள்ள வேண்டியதை என்ன செய்யலை, தரித்து கொள்ள வேண்டியதை நான் தரித்து கொள்ளாமல் இன்றைக்கு நான் செய்கிற சில காரியங்களால் கர்த்தர் என்ன செய்கிறார், சிட்சிக்கிறார். நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைப்பீங்க, கைக்கு எட்டுறது போல் இருக்கும், ஆனால் வராது, கிடைக்காது. அதிகமாக பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணுவீங்க, ஆனாலும் கிடைக்காது. நான் சொல்கிறேன், நீங்கள் மணிக்கணக்காய் உபவாசிக்கிறனாலையோ, மணிக்கணக்காய் நீங்கள் ஜெபிக்கிறனாலையோ, இல்லை நீங்கள் அதிகமாக கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்கள் வந்து ஊழியம் கூட செய்யலாங்க, காணிக்கை தசமபாகம் கூட கொடுக்கலாம். அதனால் கர்த்தர் எல்லாம் நமக்கு செஞ்சிருவார் மட்டும் நினைக்காதீங்க. அவரை கொடுத்து நம்ம என்ன செய்ய முடியாது. இன்றைக்கி அநேக நினைக்கிறோம், நம்ம இதெல்லாம் கொடுத்தா ஆண்டவர் நம்மள அன்பாக பிரியமாக இருப்பார். இல்லை, அவர் சொல்கிறது, நீ ஐஸ்வர்யவானமாகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாக அவலட்சணம் தோன்றாதபடிக்கு என்னிடத்தில் வாங்கிக்கோ. வெண் வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்கள். அப்போது நாம் தரித்து கொள்ள வேண்டிய வஸ்திரம் என்னது, வெண் வஸ்திரம். எழுத்துப்படி வெண் வஸ்திரம் அல்ல, பரிசுத்தத்தை தரித்துக்கொள். எதை தரித்து கொள்ளணும், எங்கே போனாலும் பரிசுத்தமாக இருக்கும். உடைய கண் பரிசுத்தமாக இருக்கணும், உடைய காது பரிசுத்தமாக இருக்கணும். எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தரை குறித்து நீங்கள் பேசுகிறீங்களா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்களா? எத்தனை மணி நேரம் எதுக்கோ நேரத்தை செலவிடுறோம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செலவிடலையே.
பரிசுத்தத்தை உண்டாக்குற ஒரே வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை தாங்க. நீங்கள் 10,000 பேர் கூடினாலும் பரிசுத்தம் உண்டாகாது. நீங்கள் 10 மணி நேரம் ஜெபித்தாலும் பரிசுத்தம் உண்டாகாது. ஓப்பனாக நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வசனம் தான் உங்களை பரிசுத்தப்படுத்தும். சத்தியத்தை அறிய அறிய உங்களுக்கு என்ன உண்டாகும்? நம்மளை சுத்திகரிப்பு உண்டாகும். ஈசோப்பினால் என்னை கழுவும், நான் அப்பொழுது சுத்தமாவேன். அந்த ஈசோப்பு எதுங்க? ஈசாயின் அடிமரத்திலிருந்து துளிர்த்த இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை தான் ஈசோப்பினால். அன்றைக்கு ஒரு கசப்பான அது இலையாக இருக்கலாம். இயேசுவும் ஒரு கசப்பான அனுபவத்தை கடந்து தான் வந்தார். அவருடைய வார்த்தை தான் நம்மளை சுத்திகரிக்குமே தவிர, நம்மளை பரிசுத்தமைப்படுத்துமே தவிர, இந்த உலகத்தில் வருகிற எவ்வளோ பெரிய டிக்ஷனரியை பாருங்கள், படிங்க, எவ்வளோ ஒரு பட்டதாரிட்ட நீங்கள் பழகுங்க, எல்லாம் பண்ணுங்கள், பரிசுத்தம் வராது. அது மட்டும் என்ன சொல்லிட்டாரு? நான் ஐஸ்வர்யம், நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும். வெண் வஸ்திரம் என்பது பரிசுத்தத்தை குறிக்கிறது. அதோடு சொல்கிறாரு, நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு என்ன செய்? கழிக்கம் போடவும். நல்லா புரிஞ்சுக்குங்க, பார்வை அடையும்படிக்கு என்ன செய்யணுமா? கழிக்கும். அது புண்ணாற்றுகிற ஒரு மருந்து. அதை போடுன்றாரு. நம்ம எங்கே போய் கடையில் வாங்கி போட முடியும்? கர்த்தருடைய வசனம்தான். ஒரு வசனத்தை சொல்கிறேன், வாசிங்க. சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 7-8 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதைகளை ஞானியாக்குறதுமாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய வசனத்தை போல இந்த உலகத்தில் உங்களை பரிசுத்தப்படுத்த, உங்களை ஞானவானாய் மாற்றவும், உங்களை உயர்த்தவும், உங்களை சுத்திகரிக்கவும், உங்களுக்கு அன்பு காட்டவும், உங்களை கிரியை நடப்பிக்கும் எந்த ஒரு வார்த்தையும் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. இன்றைக்கி அநேகருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு நம்ம உள்ள என்ன ஆகுது? கசப்பாகுது, கலங்குது, கரைபடுது. இந்த உலகத்தாருடைய வார்த்தைகளை கேட்டு உள்ள என்ன ஆகுது? கசப்பு, கலங்குது, கரைபடுது. ஆனால் அந்த வார்த்தைக்கு நான் நேரத்தை கொடுக்குறோம். தயவு செய்து வாலிபர்களை, வாலிப பிள்ளைகளை வேத வசனத்திற்கு நேரத்தை கொடுங்க. நீங்கள் செல்ஃபோனில் என்ன பார்க்குறீங்க, எதை செய்கிறீங்கன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். உங்கள் பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் ஊழியர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஏன் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். உங்களுடைய கண்களுக்கு என்ன செய்யணுமா? கழிக்கம் போடு, மருந்து போடு. மருந்து எதுங்க? கர்த்தருடைய வசனம்தான். அந்த வசனத்தின்படி நடந்து பாருங்கள், உங்களுடைய கண் தெளிவாக இருக்கும். அடுத்த வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை யாரெல்லாம் அதிகமாக வாசிக்கிறீங்களோ உங்களுக்கு கண் தெளிவாக இருக்கும். தெளிவாக இருக்கணும்னு அர்த்தம் கண்ணாடி போடாமலே பார்க்கலாமா, கண்ணாடி போடாமல் படிக்கலாமா? அதுக்கு நான் சொல்லலை. உங்கள் குடும்பத்தில் யார் நுழையிறான்றதை உங்கள் கண் என்ன செஞ்சிடும்? தேவையில்லாத ஆள் உள்ள நுழையிறானா உங்கள் கண்ணு பார்த்துரும். யாருக்கு? வேதம் வாசிக்கிறவர்களுக்கு. தேவையில்லாத பிரச்சனை வருமானு உங்கள் கண் முன்னாடியே சொல்லிடும். ஜாக்கிரதையாக இருங்க, இந்த பிரச்சனை வரப்போது போல இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்க. எப்போ? அது கர்த்தருடைய வசனத்தினால தான் அந்த பார்வை தெளிவுண்டாக்கும். இன்றைக்கி அநேக குடும்பங்களில் கணவனோ மனைவியோ வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதது படியினாலேயே சில காரியங்களை நஷ்டப்பட்டு வந்த பின்பு நம்ம யோசிக்கிறோம். அது வருவதற்கு முன்பாகவே யோசிக்கிறது தான் உங்களுடைய கண் தெளிவடையும். அந்த வாசித்தோம், கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண் தெளிவாக இருந்தால், உன் கண் கெட்டதாக இருந்தால் கெட்டதாயிடும். உன் கண் தெளிவாக இருந்தால் தெளிவாக இருக்கும். உன் கண்ணில் வெளிச்சம் இருந்தால் உன்னோட பார்வை வெளிச்சமாக இருக்கும். அந்த வெளிச்சத்தை உண்டாக்குறவர் கர்த்தர். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். எபேசர் 1ஆம் அதிகாரம் 17-19 நான் வாசிக்கிறேன். எபேசர் 1ஆம் அதிகாரம் 17-19 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு
தந்தரல வேண்டும் என்றும். நல்ல கேளுங்க, இந்த கலிக்கம் என்பதில் என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தருடைய வசனமாகிய வார்த்தையினாலும் அவருடைய ஆவியினாலும் நம்முடைய பார்வை, தொலைநோக்கு பார்வை நமக்கு தெளிவாக இருக்கும். என் குடும்பத்தில் இதை வரப்போகுது, இது சம்பவிக்க போகுது, இது நடக்க போகுதுன்னு உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சிருவார்? காட்டிடுவார். உங்கள் குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை, உங்களை வைத்து மற்ற குடும்பத்தில் நடக்க போகிற காரியத்தையும் காட்டுவார். நிச்சயமாக காட்டுவார். எனக்கு நிறைய காரியத்தை நான் வருவதை நான் சொல்லுவேன், அது அப்படியே நடக்கும். நான் தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டேன். உட்காந்து கர்த்தர் ஞாபகத்தில் கொண்டு வருவார். இது நடக்க போகுது, இப்படி இருக்க போகுதுன்னு சொல்வார். அது ஏற்கனவே நான் சொல்லிவிடுவேன், அது அப்படியே நடக்கும். நான் அதுக்கு பெருமைக்கூட சொல்லலை. கர்த்தருடைய வசனம் என் கண்களை தெளிவுபடுத்துது நான் சொல்ல வந்தேன். துலநோக்கு பார்வையை கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக நான் என்ன செய்கிறேன்? பெற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கு என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம் எதுவுமே தெரியாமல் சும்மா ஒரு மந்தாங்கி மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்காதீங்க. தயவு செய்து தெளிவு அடைங்க. கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்குது. கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தெளிவுள்ளவராக இருக்கணும். நான் எதை செய்கிறேன், எங்கே போகிறேன், என்ன பேசுகிறேன், இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் உண்டு, நான் தேவையில்லாத செய்கிறேன்னா கொஞ்சம் தெளிவு அடைங்க. இந்த வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்குது. தம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும். 19ஆம் வசனம் இப்படி சொல்லுது, தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேலையும் கொள்கிறேன். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் பிரகாசமான மனக்கண் கிடைச்சிதுன்னா சத்துரு உங்கள் வீட்டு வாசப்படி கூட நெருங்க முடியாதுங்க. வந்தாலும் சிதறடிக்கப்பட்டு போமா. இந்த பிரகாசமான வசனத்தினுடைய கண்கள் உங்களுக்குள் இல்லாதனால தான் சில கண் சுருகி போன குருடனை போல என்ன செய்கிறோம்? காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இதுக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்று முதல் நான் வேதத்தை நல்லா வாசிக்கிறேன். பாஸ்டர் காலிப் வேதத்தை வாசிப்பதற்கு கொடுத்துருக்கிறாரு. அது எத்தனை பேர் வாசிக்கிறீங்களோ தெரியாது. அது வாசிங்க. ஆனால் அதுக்காக இல்லை, நீங்கள் உங்களை கண் தெளிவு அடையும்படி வாசிங்க. எவ்வளவு கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறீங்களோ உங்களை கண் தெளிவடையும். நான்லாம் என்னுடைய வாலிப நாட்களிலிருந்து கர்த்தருடைய வசனத்திற்கு முதலிடம் கொடுத்தேன். அதுதாங்க என்னை இது வரைக்கும் நடத்துது. சும்மா கடமைக்கு வாசிக்க மாட்டேன். ஒரு வசனத்தை வாசித்தனா எனக்கு அது புரியலைன்னா திரும்ப திரும்ப வாசிப்பேன். அதே நேரத்தில் அந்த வசனத்தின்படி நடக்கணும்னு என்னால் என்ன செய்வேன்? முயற்சிப்பேன். அந்த வசனத்தின்படி நம்ம இருக்கணுன்ற நான் ஆசைப்படுவேன். அந்த நாளை நான் நடப்பித்த அந்த கிரியை தாங்க இன்றைக்கு வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்றைக்குள்ள பிள்ளைகளுக்கு கையில் பைபிளை எடுப்பதுக்கே நேரம் இல்லை. ஆனால் செல்ஃபோனை விடுவதற்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. பைபிள் எடுக்க என்ன இல்லை? நேரம் இல்லை. செல்ஃபோனை விடுவதற்கும் மனம் இல்லை, நேரமும் இல்லை. எனக்கு பிஸியாக இருக்கிறேன், எனக்கு அது வரும் இது வரும், இந்த லெட்ரு வரும், அந்த வரும், இதை பார்க்கணும் அதை பார்க்கணும், நான் பதில் அனுப்பணும், இதை சொல்லி 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 சொல்லியே அன்னைக்கு தன்னை வஞ்சித்து கொண்டு இருக்கிறார்கள். தயவு செய்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் போராடி கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய வசனத்தினாலும் தேவ ஆவியினால் தான் உங்களுடைய கண் பிரகாசம் அடையும். யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்துக்கு முதலிடம் கொடுக்குறீங்களோ, தேவ ஆவியினால் நடத்தப்படுவதற்கு முதலிடம் கொடுக்குறீங்களோ, நீங்கள் தெளிவடைவீங்க. உங்ககிட்ட 4 பேர் கேட்பாங்க, என் குடும்பத்தை நான் எப்படி நடத்தணும், என் பிள்ளைகளை எப்படி நடத்தணும், எப்படி நான் செய்யணும், இதை நான் செய்யலாமா? யார் ரட்சிக்கப்படாத மற்றவரோட கூட ஆலோசனை கேட்பாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் தெளிவு உள்ளவர்களாக இருப்பீங்க. இல்லாவிட்டால் நாம் கண் சுருகி போன குருடனை போல இருப்போம். இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 16:15 இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? கர்த்தருடைய வருகை மிக சீக்கிரம்.
இதோ திருடனைப் போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு. தரித்து கொண்டீர்களானால் நீங்கள் யாராக இருக்க மாட்டீங்க? நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டீர்கள். தரித்து கொள்ளாவிட்டால் நிர்வாணம் ஒரு நாள் வெளிப்படும். நான் சொல்கிறேன், அந்த நாளில் ஆண்டோட வருகை தானே காணப்பட, அப்போ பார்த்துக்கலாம் நினைக்காதீங்க. அவர் இப்போவே இந்த சபைக்குள்ளாகவே நிர்வாணத்தை வெளிப்படுத்த அவரால் முடியும். நினைக்கிறீங்களா? அவர் வெட்கப்படுத்த மாட்டார். அவர் அன்புள்ள இதெல்லாம் அந்த டைலாக்கே சொல்லிகிட்டு இருக்கிறோம். அவர் அன்புள்ளவர், அவர் ரொம்ப நேசிக்கிறவர், அவர் மனதுருக்கமானவர், இதெல்லாம் உண்மைதான். இதில் மாற்று கருத்து இல்லை. இதை சொல்லி 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 இன்னும் நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்த அந்த வசனத்தை நான் வாசிக்க மறந்துட்டேன், வாசிக்கிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ, 19ஆம் வசனம், அவர்களை கடிந்து கொண்டு என்ன செய்கிறேன்? சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து என்ன செய்ய? மனம் திரும்புன்றாரு. அவர் இரக்கமுள்ளவர், அன்பு உள்ளவர் அப்படி சொல்லிட்டு நீ மனம் திரும்பாமல் இருந்தினா ஒரு நாள் பட்டயத்தை எடுத்துருவார். அந்த பட்டயத்தை எடுப்பதற்கு முன்பாக மனம் திரும்பிட்டா நம்முடைய நிர்வாணம் காணப்படாது. இல்லாவிட்டால் நம் வாசித்தது போல, இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன். நான் தரித்திருக்கிற என்னுடைய வஸ்திரம், கர்த்தருடைய அச்சடையாளங்களே ஆகிய அந்த சுபாவத்தை தரித்து கொண்டிருக்கிற என்னுடைய வஸ்திரத்தை நான் காத்து கொண்டானா நான் பாக்கியவதி. அதுமாதிரி நீங்களும் உங்களை குறித்து சொல்லுங்கள், எனக்கு நான் தரித்து கொண்ட அந்த வஸ்திரத்தை நான் பாதுகாத்து கொள்வேன். தரித்து கொண்ட வஸ்திரம் எத்தனை தரிச்சிருக்கீங்களா இல்லையா? அதுவே சந்தேகமாக இருக்குது. முழங்கால் படிவிடுவோமா? இன்றைக்கி தரித்து கொள்வதற்கு உங்களை விட்டு கொடுங்க. முதலாவது மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் இயேசு கிறிஸ்துடைய அச்சடையாளங்களை என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரே, அந்த தரித்து கொள்ளுதல் உங்களுக்குள்ளே இருக்குதா? தெய்வீக சுபாவம் எனக்குள்ளே இருக்குதா? தரித்து கொள்ள வேண்டியதை நான் தரித்து கொண்டு இருக்கிறேனா? நாம் தரித்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நான் சொல்கிறேன், நிர்வாணியாக காணப்பட மாட்டோம். இதோ திருடனை போல சீக்கிரமாக என்ன செய்கிற வருகிறேன் என்று சொன்னார். எதுக்காக? தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். விழித்து கொள்ளுங்கள். இந்த நாள் கர்த்தர் உங்களை விழித்து கொள்ளும்படியான ஒரு நாளை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் சாக்கு போக்கு சொல்லாதீங்க. அவங்க சரியில்லை, என் கணவர் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, எங்கள் பெற்றோர் சரியில்லை, தயவு செய்து சாக்கு போக்கு சொல்கிற காலம் இதுவல்ல. விழித்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வருகை மிக 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 சீக்கிரம். இவ்வளவு பிரயாசப்பட்டு சபைகளுக்குள்ளாக இத்தனை வருடங்களாய் வந்தோம். நம்ம கடைசி நிமிஷத்தில் நம்ம கைவிடப்படுவோமானால் நம்மளை போல பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் வேறு யாருமே இல்லை. ஆனால் அவர் கைவிடப்படக்கூடாது என்பதற்கு தான் இன்றைக்கு நம்மளோடு பேசி போராடிட்டு இருக்கிறாரு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஏன் அவர் போராடுறாரு? சபைக்கு போராடுறாரு. ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் இல்லைங்க. இன்றைக்கி ஆண்டவர்களோடு பேசுகிறாருன்னு சொன்னால் வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே தரித்து கொள்ள வேண்டியதை நான் தரித்து கொள்கிறேன்ப்பா. என்னுடைய நிர்வாணம் காணப்படாதபடி, இந்த உலகத்தில் நிர்வாணம் காணப்படாதபடி கொஞ்சம் யோசிங்க. நம்ம தரித்து கொள்ளாமல் இருக்கும்பொழுது நம்மளோட அவலட்சணம் இந்த உலகத்திலே தெரிய வந்துச்சுன்னா எவ்வளோ கேவலமான ஒரு காரியம். ஆனால் இதுவரைக்கும் அந்த அவலட்சணமான காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்காமல் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆண்டோட கெஞ்சுங்க, ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே நான் விழித்து கொள்கிறேன்ப்பா, நான் விழித்து கொள்கிறேன், என் வஸ்திரத்தை நான் காத்துக்கொள்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் வஸ்திரம் தரிக்காமல் இருந்தீங்கன்னா, தரித்து கொள்ள வேண்டிய இயேசு கிறிஸ்துவோட அச்ச அடையாளங்களை தரித்து கொள்ளாமல் இருந்தீங்கன்னா கேளுங்க. இன்றைக்கி ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றும், உம்மை போல என்னை மாற்றும். என் வாயின் வார்த்தை உம்மை போல இருக்க வேண்டும், என் கண் பார்வை உம்மை போல் இருக்க வேண்டும், என் செவிகள் உம்முடைய வார்த்தையை கேட்கிறவராக, நல்ல வார்த்தைகளை கேட்கிற செவியாக இருக்க வேண்டும். என் இறுதியை உம்மை போல மாற்றுங்கப்பா. சொல்லுங்கள், ஏசுட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றும். என் உம்மை போல் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை வாயை தந்து ஜெபிங்க, முழங்கால் படியிடுங்க. எல்லாரும் முழங்கால் படிட்டு அவனுடைய சமூகத்தில் கெஞ்சுங்க.
கொஞ்ச நேரம் கூட முழங்கால் படியிட முடியாதா? இன்னைக்கு கடைசி நேரத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த நிமிடம் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, இந்த நிமிடம் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சபையை கர்த்தர் ஒரு நாள் வெட்கப்படுத்தக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் போராடிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் போராடிட்டு இருக்கிறாரு. என் மூலமாய் சபை வெட்கப்படக்கூடாது ஆண்டவரே, என் மூலமாய் சபை வெட்கப்படக்கூடாது. இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். செபிங்க செபிங்க. இன்றைக்கு கர்த்தர் தரித்து கொள்ள வேண்டியதை நம்ம தரித்து கொண்டால் நாம் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். சத்துரு எந்த விதத்தில் நம்மளை நிர்வாணம் ஆக்க வேண்டும், நம்மளை கேவலப்படுத்த வேண்டும், நம்மளை துக்கப்படுத்த வேண்டும், நம்மளை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று சத்துரு அவன் சுற்றி வகை தேடிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தரித்து கொள்ள வேண்டியது தரித்து கொள்ள வேண்டியது காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே என் நிமித்தம் என் சபைக்கு ஒரு அவப்பேர் வராதபடி, என் நிமித்தம் என் குடும்பத்திற்கு ஒரு அவப்பேர் வராதபடி, ஆண்டவரே நிர்வாணம் காணப்படாதபடி நான் தரித்து கொள்ள வேண்டியதை தரித்து கொள்ளும்படியாக என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஜெபிங்க ஜெபிங்க. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா அறியாமல் ஈர்களே, அறியாமல் இருளின் ஆவிகளே, அறியாமல் செய்கிற காரியங்களை இன்றைக்கு கர்த்தர் இப்பொழுது நிர்மலமாக்குகிறார். ஓ ரபக ரதிரரபா, ஓ ரிலசிக ரதுரபரபா. ஜெபிங்க ஜெபிங்க. சபையை சுத்திகரிக்கிற ஆவியானவர் சபையை சுத்திகரிக்கிறார். தம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்த அவர் சித்தமுள்ளவர். இதோ திருடனை போல வருவேன் என்று சொன்னாரே, திருடனை போல வருவேன் என்று சொன்னாரே. அவர் என்றைக்கு வருவார் தெரியாது. இன்றைக்கு வருவாரானால், இன்றைக்கு வருவாரானால் நம்முடைய நிர்வாணம் காணப்படக்கூடாதே. ஓ ரபா ராத்திரபா சீக்கா ராத்திரபரபா, ஓ ரகா ராத்திரபரபா. கேளுங்க கேளுங்க. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார், நிரப்புகிறார். வேத வசனத்தினாலோ பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினாலோ இன்றைக்கு நீங்கள் நிரப்பப்படுவீர்களானால் உங்களுடைய நிர்வாணம் காணப்படாது, உங்களுடைய நிர்வாணம் காணப்படாது. இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவருடைய வசனத்தினாலோ பரிசுத்த ஆவியினாலோ என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா. கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. இப்பொழுது சபையை கர்த்தர் நிரப்புகிறார், நிரப்புகிறார், நிரப்புகிறார். கேட்கிறவர்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள், கேட்கிறவர்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள். இப்பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார், வேத வசனமாகிய வார்த்தையினால் நிரப்புகிறார். உங்களுடைய மனக்கண்ணை தெளிவுபடுத்தும்படி, பிரகாசமான மனக்கண்ணை கொடுக்கும்படியாக. ஆமென் 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 ஆமென். அந்நிய பாஷையிலே பேசுங்க, அந்நிய பாஷையிலே பேசி ஜெபிங்க. ஆவியானவர் கிரியை நடப்பிக்கிறார். ஆமென் 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 ஆமென். ஆவியானவர் சபையை உயிர்ப்பிக்கிறார், சபையை மாற்றுகிறார். ஆமென். அவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துகிறார். ஓ ரிகா ராத்திரமா, ஓ லீலா சிகரோ போகர் ராதிர மன்சிகரபா. ஒவ்வொரு வாலிபரும் குடும்பத்தின் தலைவர்களும் அந்நிய பாஷையிலே பேசுங்க. தடைகளை உடைக்கப்படுகிறது, கட்டுகளை அறுக்கப்படுகிறது. உங்களை கட்டி வைத்திருந்த ஆவிகள், உங்களை அடிமைப்படுத்தின ஆவிகள், உங்களை வாயை திறக்க விடாமல் செய்த பொல்லாத ஆவிகள் இப்பொழுது அழிக்கப்படுகிறது. ஒரு ரகா ராத்திரமா சிகரோ ஓ லீமி சிகோ ராத்திரபா. இப்பொழுது உங்களை கொண்டுதான் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. நீங்கள் தரித்துக் கொள்ளுங்க, தரித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே கர்த்தருடைய வசனத்தை நான் தரித்துக் கொள்றேன், உம்முடைய அபிஷேகத்தை நான் தரித்துக் கொள்றேன். ஓ ரகா ராத்திரமான் சிகா ராபோ சிகரபா. எல்லா பொல்லாத அந்தகாரத்தின் ஆவிகளை நான் கட்டி அப்புறப்படுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஓ ரபா கராதி ரமான் சிகராது ரபா போஷிகரதுரமாஷிகரதுரபா. ஜனங்களை அடிமைப்படுத்துகிற ஆவிய, குடும்பத்தின் தலைவர்களை அடிமைப்படுத்துகிற ஆவிய, குடும்பத்தின் மனைவிகளை அடிமைப்படுத்துகிற ஆவிகளை, பிள்ளைகளை அடிமைப்படுத்துகிற ஆவிகளை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் கட்டி அப்புறப்படுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஓ ரபா கராதுரமாஷிகரதுரபா, ஒரு ரகரதிரமா சிகரோ துரபலபோ சிக்கரபா, ஒரு ரகரதிரமா சிக்கரதுரபா. தன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான்.
கர்த்தர் உங்களை பாக்கியவானாக, ஒரு பாக்கியவதியாக கர்த்தர் மாற்றும்படியாக தம்முடைய ஆவியினால் உங்களை நிரப்பினபடினால கரங்களை தட்டி அடுங்க நன்றி சொல்லுங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒரு பாக்கியவானாக, ஒரு பாக்கியவதியாக நீங்கள் விழித்துக் கொள்ளும்படியாக, உங்களுடைய வஸ்திரத்தை காத்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களை அபிஷேகித்தபடினாலே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னுடைய சபையாரை ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொண்டதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவரும் தலைவிகளும் உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய அபிஷேகத்தினாலும் இந்த நிரப்பப்பட்டவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்படியாக நீ சித்தம் கொண்டீரே, உமக்கு நன்றி. எங்களோடு பேசின ஆவியானவர் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய பொறுப்புள்ள உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.